இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் என்ன பார்க்குறோம்னா கும்பராசிக்காரர்களுக்கு 2026 எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்க போகிறோம். பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் கர்மா எப்படி செயல்பட போகிறது, எந்த கிரகம் எப்படி இருந்தால் கர்மா எப்படி செயல்படும் அப்படிங்கிற நம்மளுடைய 18 வருஷ ஜோதிட அறிவை யூஸ் பண்ணி கோச்சார் அமைப்பில் ராசிக்கு கிரகங்கள் இப்படி இருந்தால் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வைத்து நம்ம ஒரு பொது பலனாக கும்பராசிக்காரர்களுக்கு 2026 மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறது பொதுவாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ராசிக்குள்ளேயே ராகு, சூரியன் ராகுவோட சேருகிறார், அதே மாதிரி செவ்வாயும் ராகுவோட சேருகிறார். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதமாக கண்டிப்பாக 2026 மார்ச் மாதம் இருக்குது. ஆண்டு கிரகமாகிய குருவின் பார்வை ராசி மேலே இருக்கிறது நிவர்த்தி. கொஞ்சம் பிரச்சனையை கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு, பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி ராசிதிபதி சனி 2ஆம் இடத்துல இருக்கிறார், அது நல்லது, குருவோட வீட்டில் இருக்கிறார். அதே மாதிரி ராசிக்குள்ள ராகு 7 கேது, அதை வர செவ்வாய் பார்க்குறார், சூரியனும் சேர்ந்து விட்டார். ஸோ 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமண ஸ்தானாதிபதி, நம்ம அன்றாட வாழ்க்கையில் மீட் பண்ணக்கூடிய கொலீக்ஸ், கஸ்டமர்ஸ், பார்ட்னர்ஸ் என்று சொல்லக்கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னா அந்த சூரியனே ராகுவோட சேர்ந்துருக்கிறது ஒரு மாதிரியான ஒரு தன்மை. ஸோ அதனால் வாழ்க்கை துணை, ஸ்பவுஸ், பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் இது மாதிரி விஷயத்துலலாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு 2026 இருக்குங்க. ஸோ குருவின் பார்வை ராகு மேலே, சூரியன் மேலே, செவ்வாய் மேலே, புதன் மேலே இருக்கிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையை பெருசுப்படுத்தாமல் கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் வேகத்தை காட்டிலும் விவேகம் தேவைப்படுகிறது கும்பராசிக்காரர்களுக்கு. அதே போல் அவசரப்பட்டு செய்யாமல் நிதானத்தோடு செய்யணும், பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரை நீங்கள் டீல் பண்ணுறீங்க, புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் போகிறீங்க, புதுசாக ஒரு நபரை மீட் பண்ணுறீங்க, தொடர்பு கொள்கிறீங்க, தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, பர்சனலாக எல்லாத்துலேயுமே நீங்கள் போகும்பொழுது அவரோட பேக்ரவுண்ட் எல்லாம் என்னங்கிறது தெரிந்து நீங்கள் டீல் பண்ணணும். தெரியாதனமாக நீங்கள் போய் அவங்கள நம்பி ஏதோ ஒன்று செயல்படுறது, ஒரு வாக்கு கொடுக்கறது, ஒரு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அல்லது ஒரு விஷயத்தை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது பிற்காலத்தில் யோசித்து பார்க்கும் பொழுது அவர் மிகப்பெரிய தவறுங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து விடுவார். அதுவும் இல்லாமல் இந்த 7ஆம் இடம் பிரச்சனைக்குரிய தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 7ஆம் இடமே இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால, ராசியும் 7ம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தகப்பனார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மனைவி கணவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பங்குதாரர், நண்பர்கள், கொலீக்ஸ், கஸ்டமர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லா உறவுகள் விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக 2026 இருக்குது. பட் இருந்தாலும் சுக்கிரன், ராஜயோகாதிபதி சுக்கிரன் சனியோட சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதா எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் சாதுரிய புத்தியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த பிரச்சனைகளும் கொடுப்பார், அதே சமயத்தில் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகளும் கொடுக்குறாருங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுதான் இப்போ மார்ச் மாதம் பொறுத்த வரைக்கும் மாத கிரகத்தின் அமைப்பு. குரு, சனி, ராகு, கேதோட அமைப்புகள் சேர்த்து வச்சு ஆண்டு கிரகம், மாத கிரகம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி கூட்டுக்கலவை ஒரு காம்பினேஷன் தான் நமக்கு கிடைக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுவே உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த மாதிரி லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் தனுசு, நீங்கள் கும்பராசியில் சதய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, புரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது. இதே சதய நட்சத்திரமாக இருந்தால் ஒரு நடுத்தர வயதினராக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு சனி திசை, புதன் திசை, கேது, சுக்கிர திசைகள் போய் கொண்டிருக்கும். ஸோ எது மாதிரி தசைகள்லாம் உங்களுக்கு இருக்குதுங்கிறதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முடிவுகளை எடுக்கணும். லக்னம், தசநாதன், புக்திநாதனை வைத்து இந்த கோச்சார் அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான ஜாதக பலன் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கைடன்ஸ் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது பொதுவான ஒரு பலன் தான். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய அமைப்பை பொறுத்து தசாபுக்தியில் வைத்து இப்போ தசா புக்தி அந்தரத்தை எடுத்து தசையை டிவைட் பண்ணால் புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரத்தை டிவைட் பண்ணால் சூக்ஷமம். தசைகள் வருட கணக்கில் வரும், புக்திகள்
ஒரு 2 வருடம் 3 வருடம் வரும். அந்தரங்கள் 4 மாதம் 5 மாதம் கணக்கில் வரும். சூக்ஷ்மங்கள் வாரக்கணக்கில் வருங்கிற மாதிரி வைத்து அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்புகளை நம்மளுடைய வாழ்க்கையோட ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் எப்படி இருக்குதுங்கிற ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம், இமீடியட் ஃபியூச்சர், லாங் டேர்ம் ஃபியூச்சரை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை எடுத்து நம்மளுடைய பிராப்தம் என்ன, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்கிற மாற காத்திருக்கிறது, எதுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் அதிகம், எது நடக்கக்கூடிய அமைப்புகள் குறைவு, இந்திய வேத ஜோதிடத்தின் மூலமாக எப்படி நாம் ஒரு கிளாரிட்டி பெற்றுக்கொள்ளலாம், அது மூலமாக வாழ்க்கையில் தேவையற்ற சமய விரயங்கள், பொருள் விரயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை தெரிந்து நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நம்மளுடைய பிராப்தத்தை, நம்ம கர்ம வினையை, நம்மளுடைய பிறவி பயனை அறிந்து நம்மளுடைய லக்கியான துறை என்ன, நம்மளுடைய அமைப்பு வேலை அமைப்பா அல்லது தொழில் அமைப்பா, படிப்பு எது மாதிரி படிப்புக்கு மாணவர்கள் படிக்கலாம், வெளிநாடா உள்நாடா, உள்நாடாக இருந்தால் அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகங்களா அல்லது ப்ரைவேட் செக்டாரா, சரி ப்ரைவேட் செக்டாராக இருந்தால் எது மாதிரி ஒரு துறை நமக்கு ஃபார்ச்சுனேட்டாக இருக்குது, நமக்கு சுக்கிரன் நல்லா இருக்கா, செவ்வாய் நல்லா இருக்கா, சுக்கிரன் நல்லா இருந்ததுன்னா பெண்கள் விரும்பும் விஷயங்கள், ஆடம்பர விஷயங்கள், அது மாதிரி ஒரு மாதிரி தொழில் பண்ணலாமா, அல்லது கட்டிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள மாதிரியா, அல்லது மெக்கானிக்கலா, அல்லது ஐடி துறையா, அல்லது அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸா, குரு நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கா, இது மாதிரி பல கேள்விகளை நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி எதையும் மிகைப்படுத்தாமல் கரெக்டான விஷயத்தில் கரெக்டான அளவில் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸஸ் இன் லைஃப் என்று சொல்லப்படுகிற நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளை எடுத்து அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம், அடுத்து வரக்கூடிய லாங் டேர்மை கரெக்டான முறையில் நம்ம அதை அமைத்து கொண்டு தேவையற்ற வீண் விரயங்கள், வீண் செயல்பாடுகளை செய்யாமல் தக்க முடிவுகளை தக்க நேரத்தில் செய்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உடனே நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் உடனே நடக்காது. 1 வருஷம் 2 வருஷம் இழுக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகும், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் இது எந்த மாதிரி ஒரு அமைப்பில் போகிறோம், நமக்கு பிராப்தம் இல்லாத விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறோமா, நான் ஒரு ராங் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கிறோமாங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை கரெக்டாக நம்ம எடுத்து எந்த விதத்திலும் பாதிப்புகள், எந்த விதத்திலும் பிரச்சனைக்குள் போகாமல் வாழ்க்கையில் மேலும் மேலும் நேற்றுவோட இன்னும் நன்றாக இருக்கிறோம், இன்றோட நாளை நன்றாக இருக்கிறோங்கிற மாதிரி பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்குள்ளே போய் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்பில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம், அதாவது மார்ச் 1ஆம் தேதி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். மார்ச் 1ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரமாக இருக்கார். கடகராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார் மாதம் ஆரம்பத்தில். அதாவது கடகராசியிலேருந்து தான் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. கேது சிம்ம ராசியில் இருக்கார். கும்பராசியில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு ஆகிய 4 கிரக சேர்க்கை. ஏன்னா இந்த 1ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மீனராசிக்கு போயிட்டார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைந்து விட்டார் சுக்கிரன். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகளில் மார்ச் 1ஆம் தேதி சுக்கிரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா மாசி மகம், பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம் மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு.
மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, அன்னைக்கு பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம். அதே சமயம் மாசி மகம் கூட, இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாசி மகம், மகாமகம்னு சொல்லுவாங்க. மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. மார்ச் 18ஆம் தேதி பங்குனி அமாவாசை. இதில் பெண்களுக்கான காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி. இந்த மாதத்தில் இதுதான் விசேஷம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சமடைகின்ற காரணத்தினால இந்த மாதம் முழுவதுமே வசதி வாய்ப்புகள், சுகங்கள், சந்தோஷ கேளிக்கைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த படிக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது நல்லது. விளையாட்டுத்துறையில் வெற்றி வாகை சூடுவதற்கான சூழ்நிலை இருந்தாலும் வெளிநாட்டில் போய் விளையாடணும். இந்தியாவுக்குள்ளே விளையாண்டா உங்களுக்கு பெருசாக வெற்றி இருக்காது. வெளிநாட்டில் போய் விளையாண்டிங்கன்னா உங்கள் கௌரவமும் பாரத தேசத்தின் கௌரவமும் உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். கும்பராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடத்துல சனி. பணப்பற்றாக்குறை விலகும். உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்றது. 9ஆம் வீட்டதிபதி உச்சம் பெறுகிறார். அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும். குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுத்த முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், அடுத்தவங்களுக்கு உபதேச தொழில் செய்பவர்கள், இதெல்லாம் அமோக பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில், விவசாயத்தில் இருக்கிறவங்க, விவசாயத்துக்கு டிராக்டர், இந்த மாதிரி அறுவடை செய்யக்கூடிய மிஷின் எல்லாம் வாடகைக்கு விடுறவங்க, இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க, விவசாயத்துக்கு கெமிக்கல்ஸ், அதாவது ஃபெர்டிலைசர்ஸ் தயாரிக்கிறவங்க, பசுமாடு கோஷாலைகளை நடத்துபவர்கள், பசுமாடுகளை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, மாடுகளை வியாபாரம் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். ஸோ உங்களுடைய பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு கும்பராசிக்கு ஒரு மன நிம்மதியான மாதமாக இருக்க போகிறது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்கள் குழந்தைகளால் அங்கீகரிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் உங்களுக்கு அமோக நற்பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும். லாபங்கள் பெருகுவதற்கான யோகம் ஏற்படும். ராசிநாதன் சனி 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முக்கிய முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வீட்டில் முடிவெடுத்தீங்கன்னா வெளியில் உங்களுக்கு மரியாதை இருக்காது, வெளியில் முடிவெடுத்தீங்கன்னா வீட்டில் மரியாதை இருக்காது. திருமண வயதில் இருப்பவர்கள் தங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் மேரேஜ். ஏன்னா உங்கள் கோபத்தில் சில இழப்புகள் ஏற்படும். காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அது நிறையா இருக்குது. உங்களுக்கு நீங்கள் பேசாமல் இருக்கிறதே அவங்களுக்கு அட்ராக்ட் ஆவாங்க. அந்தளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் த ரைட் டைம், யூ கேன் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். நீங்கள் பிஸ்னஸில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம், அல்லது உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் தனியாக வேறு ஊருக்கோ வேறு நாட்டுக்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு லாபம் பெருகுவதற்காக வாய்ப்புகள்லாம் அமையறதுக்கான நேரம் இது. அதே சமயம் நீங்கள் குறிப்பாக ஒரு விஷயத்தில் என்னென்னா, நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யலான்னு சொன்னேன். அந்த நிலம் சார்ந்த முதலீடுகளில் நீர்நிலை சம்பந்தமாக, அதாவது குளம், ஏரி, ஆத்தங்கரை ஓர, குட்டைக்கு ஓரமாக அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நிலமாக வாங்கினீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படும். இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் கும்பராசிக்கு மார்ச் 4ஆம் தேதியிலேருந்து மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறம் மார்ச் 31ஆம் தேதி ராத்திரியிலேருந்து ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் அதிருப்தியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவுத்தில் அல்லது மலையிலேயே இல்லை பாறையிலேயே இருக்கக்கூடிய சுயம்பு ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடுகள் மூலமாகவும் ஆஞ்சநேயரின் அருளின் மூலமாகவும் வெற்றிகள் நிறைந்த மாதமாக அமைந்திடும். உங்களுடைய ராசிக்கு உண்டான பலாபலன்களை, இந்த மார்ச் மாதத்திற்கான பலாபலன்களை நம்ம இப்போ ஆராய்ந்தோம். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க
கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 நம்பர்கள் கொடுத்துருக்கோம், கைபேசி நம்பர்கள். ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் வந்து நேரில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த 80 நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக வெளிநாட்டிலேருந்தோ வெளியூர்லேருந்தோ வாட்ஸ்அப் மூலமாக பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க 72ன்னு ஆரம்பிக்கிற நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்கள், எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம். உங்கள் ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் கணித்து அதற்கு பலன் சொல்லுவேன். அதற்கு அந்த 72 நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜாதகத்தை கணித்து பலன்கள் சொல்லுவதற்கு, ஆராய்ந்து பலன்கள் சொல்லுவதற்கு கட்டணம் உண்டு. ஆசைப்படுபவர்கள், தெரிந்து கொள்ளணும், எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளணும்ன்ட்டு நினைப்பவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை செப்பனி விடுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக வரும் காலத்தை எதிர்கொள்ள இது உதவிகரமாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நன்மைகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் என் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற மார்ச் மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொது பலன் கருத்து. இந்த பொது பலன் கருத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம பார்க்க போறோம். அப்போ மார்ச் மாதத்துக்கு பாத்தீங்கன்னா எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நான் உங்கள் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா. நம்ம வந்து ஜோதிட வகுப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நேரடியாக தங்கி படிக்கிறதுக்கு. அப்போ அது தேவைங்கிறவங்க கேரளா முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் ரெண்டுமே சொல்லி தரோம். யாரு வேணாலும் வந்து தங்கி படிக்கலாம். அது வந்து கீழே போற நம்பர்ல கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தகவல் கிடைக்கும். இப்போ நாம இந்த மார்ச் மாதத்துக்கு நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன், பாலக்காடு. நம்ம இப்ப பாத்தீங்கன்னா கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் 2 முறைப்படியும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லப்படுகிறது. அந்த பலன் எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க தசா புத்தி அந்தரம் சூட்சமும் வாயு பிராணன் அவயோகி யோகி வைநாசிகம் உடகு எல்லா விஷயத்தையும் கலந்து எந்த விஷயத்துல உங்க ஜாதகத்தை வெற்றி பெற வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் பாக்குறோம். ஏன்னா வீட்டுல வந்து ஒரு கிரகம் முக்கியமான கிரகங்கிறது நவகிரகம், கிரகங்கிறது வீடு. அப்போ இது 2ல எது செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடுங்கிற கிரகத்தை கூட கிரகம் தான் செயல்படுத்துது, நவகிரகம் தான். அப்ப இந்த நவகிரகம் எப்படி உங்களுக்கு செயல்படும் அப்படிங்கிறத நாம உங்கள் ஜாதகத்தில் துல்லியமாக பார்க்க முடியும். சரி, இப்போ நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா கும்பம் ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும், கும்பம் ராசிக்கு எப்படி இருக்கும். கும்பராசிக்கு இந்த மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா பல குழப்பங்களை கடந்து தெளிந்த நீராக மாற்றக்கூடிய மாதமாக இருக்கிறது. ஏன்னா உங்க ராசிலேயே வந்து 5 கிரகம் உட்கார்ந்துருக்கு. அதுல உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, அதாவது 2, 3, 4, 6, 7, 8, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய வீட்டில் இருக்கிறது கும்பராசிலேயே. அப்போ உங்க ராசிக்கு அதிபதி போய் உங்களுக்கு தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்ற இடத்துல போய் அப்படியே உட்காந்துருக்காரு. ஆரம்ப வருமானம் அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த 3ஆம் அதிபதி வந்து அங்கேயே உட்காந்துருக்காங்க. சகோதர சகோதரி குடும்ப விஷயம், அதே போல தந்தை ஸ்தானாதிபதிங்கிற சூரியனும் போய் அங்கேயே உட்கார்ந்துருக்கிறார். அவர் வந்து ராகுவுடைய பயங்கர பிடியில் இருக்கிறார். அதனால தந்தை மகன் மகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இதை எல்லாமே வந்து நம்ம கலந்து எடுத்து செயல்படுத்தி வந்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையா இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ நம்மளுடைய மனசுல வந்து பெரிய விஷயத்த தூக்கி வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருப்போம் இப்போ நம்ம. அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்பில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக போராடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உத்தியோகம், ஏதாவது ஒரு உத்தியோகத்தை வாங்கியே தீரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தான் மகனோ மகளையோ எப்படியாவது இந்த விஷயத்த
நம்ம பிடிக்க வச்சே தீரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தனக்கு நல்ல வருமானம் வர்றதுக்காக தொழிலை மேம்படுத்தணுங்கிறதுக்காக இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தன் ஆரோக்கிய பிரச்சனைக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கணும்னு காத்திருப்பாங்க. நல்ல நண்பர்கள் வரணும், இல்லைன்னா என் நண்பனை எப்படியாவது நான் செயல்படுத்தணும் அப்படிங்கிற நிலைமை நிறைய இப்போ மனசை போட்டு எல்லா சிந்தனைகளையும் தர்ம சிந்தனைகள், நற்சிந்தனைகள் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கக்கூடிய சூழ்நிலையில பாரங்களை அதிகமாக ஓவர்லோடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி அப்போ இந்த விஷயத்துக்காக இறை வழிபாட்டை மேற்கொள்ளுவாங்க, குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுவாங்க. அதாவது நிறைய செயல்பாடு எங்கெங்க என்னென்ன விஷயம் கிடைக்குன்னு தேடி அதுக்கு உண்டான ஓட்டத்திலேயே இருப்பாங்க கும்பராசிக்காரங்க. ஏன்னா கும்பம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா உயரமாக இருக்கக்கூடிய ராசி, உயரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா கும்பம் தான் கலசம், கலசம் பார்த்தீங்கன்னா கோயில் கோபுரத்துல இருக்கும். அப்போ இப்ப பாத்தீங்கன்னா சூரியன்கிற கோவில் கோபுரத்துக்கே போய் உக்காந்துருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் ஒரு இருளாக இருந்து அவருடைய நட்சத்திரத்துல இப்ப பவரா பயணிக்க போகிறார். சதயத்துக்கே போயிட்டு பவரா பயணிக்க போகிறார். அப்ப என்னன்னா கொஞ்சம் ஓவர்லோடு, மேல ஏறி உட்காந்து யாரும் நம்மளை இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளா இல்ல போய் ஒரு சில விஷயத்துல சிக்கிக்குவோம். இப்போ ஒரு வீடு வாங்குறேன்னு சொன்னாங்கன்னு பார்த்தாங்கன்னா ஒரு 50 லட்சம் ரூபா வீடு வாங்கலான்ட்டு போனா அது ஒரு 70 லட்சம் ரூபாயா வாங்கிடுவாங்க. 40 லட்சம் ரூபா வீட்டை 50 லட்சம் கொடுத்து வாங்கிடுவாங்க. அதுக்கு மீண்டும் ஒரு 20 லட்சம் வீட்டுக்கு செலவு பண்ணுவாங்க. அதாவது அந்த ஆசை அப்படிங்கிறது பேராசை. பொதுவாகவே கும்பராசிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம் பாதகாதிபதி. பாதகாதிபதி வீட்டுல போய் பாத்தீங்கன்னா அந்த 3ஆம் அதிபதிங்கிறவரே போயிருக்கார். 3க்கும் உங்களுக்கு 10க்கும் உடையவரே போய் இருக்கார். அப்ப என்ன ஆகுன்னா நம்ம முயற்சி அந்த ஜீவனம்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் நஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். இப்போ ஏன் இந்த நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து வரக்கூடியதுதான் கும்பராசிக்கு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெற்றி வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தோல்வி வரும். ஆனா இந்த எல்லா கும்பராசிக்காரங்களுக்கும் பாத்தீங்கன்னா வெற்றியும் தோல்வியும் ரெண்டும் கலந்து இருக்கும். அவங்களுக்கு தகுந்த வெற்றி இருக்கும், அவங்களுக்கு தகுந்த தோல்வி இருக்கும். இதுல நிரந்தர வெற்றி பெறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது, நிரந்தர தோல்வியாவே இருக்குமாங்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதுல இல்ல. ஒரு கஷ்டம் இருந்தா ஒரு நல்லது வரும். நீங்க இப்போ ரெண்டையுமே கலந்து ஜெயிக்க போறீங்கன்னு சொல்லலாம். அந்த ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் உங்கள் ஜாதகத்திலும் இருந்தால் உங்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்கும். நீங்க சிறப்பான வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு தொழிலில் ஒரு முதிர்ச்சி வரப்போகிறது. அனுபவத்தால் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துக்காக எதிர்பார்ப்பவர்களுக்கு உத்தியோக சூழ்நிலை வெளியூர் உள்ளூர் இடமாற்றத்தோட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கூட வரலாம். அதே மாதிரி திருமணம் அப்படிங்கிறதுக்கு புது வரவு, புதுமணம், புது வரவு, திருமணம், மறுமணம் எல்லாத்துக்கும் உண்டான சூழ்நிலை இப்ப நடக்க போகுது. அதே போல ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீட்டுக்கு பர்னிச்சர் வாங்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்துல புதுசா ஒரு ஃபேண்ட் ஷர்ட்டாவது எடுத்துடணும், ஒரு ஷர்ட்டாவது எடுத்துடணும், ஒரு சேலையாவது எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கு கும்பராசிக்கு. புதிய உடுவடைகள், புதிய காலணி, புதிய கையணி அப்படின்னு சொல்ற மாதிரி அணிகலன்கள் ஏதாவது ஒண்ணு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு, செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட காரியங்கள்னு சொல்லக்கூடிய காரியத்துல போய் பங்கெடுக்கிறது, இல்ல சில சமயம் வயதானவர்கள் வீட்டில் இருந்தா சம்பவிக்கிறது, நடக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அதுலயும் ஜாக்கிரதையா இருக்கு. அப்போ நம்ம ஏன் இந்த மாதிரி விஷயத்த சொல்றோம் அப்படின்னா, நம்ம அந்த விஷயத்த கொஞ்சம் கவனமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். இது உள்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு எல்லாத்துக்குமே பொது பலன் தான். அப்போ செயல்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை தான் தெரியுது இந்த மாசம். அவங்க சுயஜாதகத்திலேயே அந்த பலம் இருக்குதா? ஏன்னா பாத்தீங்கன்னா சுயஜாதக பிரகாரம் ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா இப்போ கோச்சாரத்துல பலமா இருக்கக்கூடிய கிரகம் சுயஜாதகத்துல நீச்ச பங்கத்துல, அதாவது பாவகத்தாரியில் இருக்கலாம், சகட யோகத்துல இருக்கா, சச யோகத்துல இருக்கா, அதே
இப்போ அப்படி இருந்தா பாத்தீங்கன்னா இந்த யோகங்கள் நல்ல பாக்கியங்கள் எல்லாம் தடைபடும். அதே இப்போ நம்ம ஜனநல ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இப்போ கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நீச்சபங்க ராஜ யோகத்துல இருக்கலாம், விபரீத ராஜ யோகத்துல இருக்கலாம், இல்ல ராஜ யோகத்துல இருக்கலாம். அப்ப என்னன்னா அப்படியே ஆப்போசிட்டா அவங்களை எல்லாம் தூக்கி படிப்படியா ஏணிப்படியில ஏத்துன மாதிரி இருக்கு. இது எந்த மாதிரி இருக்குங்கிறது பொதுவா நமக்கு தெரியாதுல்ல. அதனால நம்ம பொது பலன் சொல்றப்போ ரெண்டையுமே சொல்றோம். நீங்க பயன்படுத்தி வெற்றி பெறலாம். அப்போ அவங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அப்போ அதே போல உங்களுடைய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபுர தரிசனம் உங்களுக்கு சிறப்பு, குலதெய்வ வழிபாடு சிறப்பு. கோபுரத்தை எங்க கண்டாலும் விழுந்து கும்பிட்டுங்க. கோபுரத்தை ஒரு எந்த கோவில் கோபுரமா இருந்தாலும் சரி, ஒரு கோபுரத்தை வந்து பாக்கெட்ல வச்சுங்க. இப்போ கும்பராசிங்கிறது சனி பகவானுடைய ராசி, அந்த பகவானே இப்போ 2ல இருக்காரு. அப்படிங்கிறப்போ கள்ளழகர் கோபுரம், கள்ளழகர் கோயில் கோபுரம், ஆண்டாள் கோவில் கோபுரம், இதெல்லாம் வந்து நீங்க பாக்கெட்ல லேமினேஷன் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு அது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த கோபுரத்தை வந்து லேமினேஷன் பண்ணி நிறைய பேர்த்துக்கு தானமா கொடுக்கலாம். அது உங்களுக்கு உயர்வை தரும். ஏன்னா கும்பம் மேக்சிமம் கூட்டம் இருக்கிற பக்கம் தான் இருக்கு, இல்லைன்னா கும்பம் இருக்கிற பக்கம் கூட்டம் இருக்கு. ஏன்னா ஒரு கும்பாபிஷேகம் நடந்தா நிறைய கூட்டம் போகுதுல்ல, அதுக்காகத்தான் சொல்றது. அதே மாதிரி உங்கள் வழிபாடு பாத்தீங்கன்னா கோபுரம் உள்ள எல்லா ஆலயங்களுக்கும் போகலாம். ராமபிரான், அதாவது பெருமாள் கோவிலுக்கு போகலாம், சிவன் கோவிலுக்கு போகலாம். கொஞ்சம் உங்களை கடந்து ஒரு 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் கும்பிட்டுட்டு வாங்க. அது உங்களுக்கு வந்து நல்ல, ஏன்னா இப்போ மேக்சிமம் உங்க ராசி வந்து 110வது கிலோமீட்டர்னு வச்சுங்களேன். அப்போ அந்த 110 கிலோமீட்டர் கடந்துடணும், 120 130 போயிட்டு வந்துடணும். அந்த மாதிரி போய் ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் செய்யும் பொழுது உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும்.